நெகேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள். வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெஷுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பெரேத், பிக்வாயி, நெகூம், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடி இறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது: பாரோசின் புத்திரர் 2172 பேர், செப்பத்தியாவின் புத்திரர் 372 பேர், ஆராகின் புத்திரர் 652 பேர், யெசுவா, யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாப்பின் புத்திரர் 2818 பேர், ஏலாமின் புத்திரர் 1254 பேர், சத்துவின் புத்திரர் 845 பேர், சக்காயின் புத்திரர் 760 பேர், பின்னூவின் புத்திரர் 648 பேர், பெபாயின் புத்திரர் 628 பேர், அஸ்காதின் புத்திரர் 2322 பேர், அதோனிகாமின் புத்திரர் 667 பேர், பிக்வாயின் புத்திரர் 2067 பேர், ஆதீனின் புத்திரர் 655 பேர், எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர், ஆசூமின் புத்திரர் 328 பேர், பேசாயின் புத்திரர் 324 பேர், ஆரிப்பின் புத்திரர் 112 பேர், கிபியோனின் புத்திரர் 95 பேர், பெத்லகேம் ஊராரும் நெத்தோபா ஊராரும் 188 பேர், ஆனதோத்தூர் மனிதர் 128 பேர், பெத் அஸ்மாவேத் ஊரார் 42 பேர், கிரியாத் யாரிம், எபிரா, பேரோத் ஊர்களின் மனிதர் 743 பேர், ராமா, காபா ஊர்களின் மனிதர் 621 பேர், மிக்மாஸ் ஊரார் 122 பேர், பெத்தேல் ஆயி ஊர்களின் மனிதர் 123 பேர், வேறொரு நேபோ ஊரார் 52 பேர், மற்றொரு ஏலாம் புத்திரர் 1254 பேர், ஆரிம் புத்திரர் 320 பேர், எரிகோ புத்திரர் 345 பேர், லோத், ஆதீத், ஓனோ ஊர்களின் புத்திரர் 721 பேர், செனாகா புத்திரர் 3930 பேர், ஆசாரியரானவர்கள் யெசுவா குடும்பத்தானாகிய யெதாயாவின் புத்திரர் 973 பேர், இம்மேரின் புத்திரர் 1052 பேர், பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர், ஆரீமின் புத்திரர் 1017 பேர், லேவியரானவர்கள் உதியாவின் புத்திரருக்குள்ளே கம்தியேலின் குமாரனாகிய யெசுவாவின் புத்திரர் 74 பேர், பாடகரானவர்கள் ஆசாவின் புத்திரர் 148 பேர், வாசல் காவலாளரானவர்கள் சல்லூமின் புத்திரர், ஆதேரின் புத்திரர், தல்மோனின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், அதிதாவின் புத்திரர், சோபாயின் புத்திரர் ஆக 138 பேர், நிதனீமியரானவர்கள் சீகாவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தாபகோத்தின் புத்திரர், கேரோசின் புத்திரர், சியாவின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லெபானாவின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், காகாரின் புத்திரர், ராயாக்கின் புத்திரர், ரேட்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், பாசையாகின் புத்திரர், பேசாயின் புத்திரர், மெயூனீமின் புத்திரர், நெபிஷாசீமின் புத்திரர், பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்லீதின் புத்திரர், மெகிதாவின் புத்திரர், ஹர்ஷாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசேராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெத்சியாகின் புத்திரர், அதிபாவின் புத்திரர், சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், ஸ்வெபேரேத்தின் புத்திரர், பெரிதாவின் புத்திரர், யாலாவின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தே
சலத்தியேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீலின் புத்திரர், பொகேரேத் செபாயிமில் உள்ள புத்திரர், ஆமோனின் புத்திரர், நெதனேமியரும் சாலோமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு 392 பேர். தெல்மெலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோதரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். தெலாயாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆக 642 பேர். ஆசாரியர்களில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலேயாத்தியனான பர்சில்லாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தெரிவிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரர். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 42,360 பேராயிருந்தார்கள். அவர்களைத் தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்கள் கோவேறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்ச தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்ஷாதா 1000 தங்க காசையும் 50 களங்களையும் 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான். வம்ச தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்க காசையும் 2200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் 20,000 தங்க காசையும் 2000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நெதனேமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள் என்பதே. ஆமென்.